இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவும் இறைவனின் ஆசீரும் அருளும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கவலை வேண்டாம். ஏன்னா மானிட மகன் வரும் நாள் நிச்சயமா அந்த இறுதி நாள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த நாள் வருகின்ற பொழுது இந்த உலகிலே நீங்களும் நானும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கவலையினாலும் இந்த உலக சம்பந்தமான களியாட்டங்களில் ஈடுபட்டு அந்த நாள் வரும்போது கண்ணில மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்காதீங்க. அதிலிருந்து விடுபடுங்க. துன்பம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிறது. அதிலிருந்து விழிப்பா இருந்து வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, கவலை வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகிலே நாம் இறைவனுடைய சென்றடைவதற்கு 3 வகையான காரியங்கள் தடையாக இருக்கின்றன. இந்த துன்பம் என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு 3 வகையான காரியங்களினால் அதிக துன்பத்தை நாம் பெற்று இறைவனிடத்திலே செல்ல நமக்கு தடையாக இருக்கிறது. ஒன்று, நம்மில் ஏற்படும் கவன சிதைவுகள். நமது பார்வை முழுவதும் ஒரு அழகான பொருட்கள் மீது, இந்த உலக செல்வத்தின் மீது மூழ்கி இருப்பதனால், அதன் மீதே அதிகமான சிந்தனை செலுத்துவதனால் நாம் இறைவனது அந்த அருளின் காலத்தை பெற தடையாக இருக்கிறது. இரண்டாவது, நம்மில் ஏற்படும் ஒரு வகையான வறட்சி. தண்ணீர் இல்லாமல் எப்படி நிலம் வறண்டு போவது போல நமது வாழ்விலும் ஒரு வறட்சி ஏற்படுகிறது. அந்த வறட்சி ஜெபத்தின் வழியாக, ஜெபம்தான் நீரூற்றாக இருந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். இறைவார்த்தை நீரூற்றாக கொடுத்து அந்த வறட்சியிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது நாம் இந்த கண்ணியில் சிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது, சோம்பல்தனம். சோம்பி திரிவது. எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? நான் நார்மலாக தான் இருக்கிறேன், இடுக்கனான வாயில் எனக்கு வேணாம், இந்த கடினமான பாதையை எனக்கு வேணாம், ஈஸி கோயிங் லைஃப் இருந்தால் மட்டும் போதுன்னு, ஈஸியான பாதையில் போனால் மட்டும் போதுன்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம். ஆனால் கடினமான பாதை தான் நம்மை கண்ணியில் சிக்க வைக்காமல் தப்ப வைத்து விடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒருபோதும் சோம்பலில் இருக்கக்கூடாது, நம்மில் கவன சிதைவுகள் இருக்கக்கூடாது, வறட்சி இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் துன்பத்தை நாம் முழுமையாக வெல்ல முடியும். அந்த கண்ணியிலே சிக்காமல் நாம் தப்பித்து கொள்ள முடியும். துன்பம் மத்தியிலே மன உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் திருவிவிலியத்திலே யோபுவை கூறலாம். எல்லா துன்ப வேளையிலும் தனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்திலும் தனது கவனத்தை சிதற விடாமலும், தனது வறட்சி ஏற்பட விடாமலும், சோம்பி திரியாமலும் இந்த 3 நிலைகளிலிருந்து வெளிவருகிறார். அவ்வாறு தான் இறைவனின் ஆசிரியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது இதயத்தை வெதுவெதுப்பாக வைக்க வேண்டாம். எனக்கு வெதுவெதுப்பாக இருந்தால் மட்டும் போதும், ஆனால் நார்மலாக ஒரு லூக் வார்ம் வாட்டர் இருந்தால் போதும், அந்த மாதிரி நினைக்கிற மனிதர்களாக இருக்காதீர்கள். கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். வெதுவெதுப்பான இதயத்தோடு இருந்தால் நமது வாழ்விலை வீழ்ந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நம் மனிதர்களாகிய நாம் செல்வமோ உலக இன்பமோ நம்மை இறைவனிடமிருந்து பிரிய விடாமல் நம்மை முழுமையாக தற்காத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் எப்போ வருவார்னு கண்டிப்பாக தெரியாது. மத்தேயு நற்செய்தி 24:42 சொல்லுவது போல அவர் எப்போது வருவார் என்று தெரியாது. ஆனால் வர நேரத்தில் கரெக்டாக வருவார். அவர் வரும்போது நாம் எந்த கண்ணியிலும் மாட்டிக்காம தப்பிக்கணும்னு சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, அதே போல 1 பேதுரு 5:8 தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்க வேண்டும் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவனுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது, அவன் கண்ணியில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதற்கு தான் லூக்கா நற்செய்தி 22:46 வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், விழிப்பாயிருந்து இறைவனிடம் வேண்டுங்கள், சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழிப்பாயிருந்து ஜபியுங்கள் சீடருக்கு சொல்லி கொடுத்தது போல நமக்கும் சொல்லி தருகிறார். விழிப்போடு ஆயத்தமாக இருந்து நாம் அந்த அழகையின் கண்ணியில் சிக்காமல் நமது வாழ்வை தற்காத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது வாழ்க்கை ஆபத்து விபத்து இந்த 2க்குள் தான் இருக்குது. ஆபத்து என்பது உடல் சார்ந்த நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு வியாதிகளை நாம் சொல்ல முடியும். திடீர்னு ஒரு வியாதி வரும், அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? மேலும் விபத்து என்பது நாம் நேரடியாக நமது உயிர் சம்பந்தமாக சென்று மாட்டிக்கொள்வது. இப்பேற்பட்ட கண்ணிகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் இறைவனின் துணை நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது. எனவே கவலைப்படுறதுனால ஒருவரும் தமது உடல்ல ஒரு முளை மூட்ட முடியுமான்னு கடவுள் கேட்கிறார். அதனால கவலைப்படுறதுனால எதுவுமே நமது வாழ்க்கையில் நடக்காது.
அதனால ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் இடைவிடாமல் விடாமுயற்சியோடு விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஜெபம் என்பது ஒரு கேடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த கேடயத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை வைத்து விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கண்ணியில் ஒருபோதும் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அன்பார்ந்தவர்களே. எனவே பிலிப்பியர் 4:9 அழகாக சொல்லுகிறது, நீங்கள் கண்டுணர்ந்த யாவற்றையும் கடைப்பிடியுங்கள், அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். அவர் நமக்கு இறைவார்த்தை வழியாக நிறைய சொல்லி தந்திருக்கிறார். நீங்க கண்டவை யாவற்றை நிறைவாக கடைப்பிடியுங்கள், விடாமுயற்சியோடு ஜெபியுங்கள், கவலை ஒருபோது நம்ம வேண்டாம், ஒளிப்பாய் இருப்போம். ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். இந்த ஒரு சிந்தனையோடு நாம் செயல்பட்டோம் என்றால் ஒருபோதும் அவன் விரித்த கண்ணியில் நாம் விழுந்து விட மாட்டோம். எனவே உலகத்துல எது அதிகமா அழகா தெரியுதோ அதை தேடி என்னைக்குமே போகாதீங்க. குறுகலான பாதையில் நாம் கடினப்பட்டு சென்றாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாமல் வழி நடத்துவார். இதை உணர்ந்து வாழ்வோம். இறை அருள் நம்மோடு.